Very good evening and good morning. Welcome back to Road to 2300 series, day 35. இன்னைக்கு நம்ம எந்த டிலேவும் இல்லாமல் கேமை வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணிடலாம். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக போயிட்டுருக்கு நம்ம சீரியஸ் ரெண்டுமே. இன்றைக்கி வந்து டே 35 சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து 34 டேஸ் வந்து நம்ம முடிச்சிருக்கோம். ப்ராப்ளி ஈவினிங் டைம் நான் ரெக்கார்ட் பண்ணுறேன்றதுனால சீக்கிரமாகவே பேரிங் வந்து எனக்கு கிடச்சிருச்சு. அண்ட் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ஆப்போனண்ட் ஃப்ரம் இங்கிலாந்து. Probably, yeah. E4. Let's start with E4. Pawn pusher 3-1-8. ஸோ வந்து மாடர்ன் டிஃபென்ஸ் வந்து விளையாடுறாரு. நம்ம ஓகே சென்டர் எடுத்துப்போம், அதுக்கப்புறமா பேசிக்கலாம் எதாக இருந்தாலும். ஸோ பிஷப் G6, நைட் F3 விளையாடலாம். ஸோ சப்போர்ட்டிங் த சென்டர். ஓகே D6. ஸோ E5 அந்த மாதிரி எக்ஸ்பேண்ட் ஆக பார்க்குறாரு. லெட்ஸ் கோ நைட் C3. ரொம்ப ஸ்டாண்டர்டான ஒரு செட்டப்பு இந்த ஓப்பனிங்க்கு. இப்போ A6 B5 வர போகிறாரு. வேணும்னா நம்ம A4 போட்டு ஸ்டாப் பண்ணலாம். லெட் us stop that. A4. ஓகே, ஐ திங்க் அவர் இந்த உராங்கூட்டன் செட்டப்னு சொல்லுவாங்க அந்த செட்டப் பண்ணுறாருன்னு நினைக்கிறேன். அல்லது ஹெட்ஜாக் ஸ்ட்ரக்சர் அப்படின்னு சொல்லுவாங்க. எங்கே கையை வச்சாலும் முள் குத்திரும் அப்படின்ற மாதிரி. ஸோ லெட் him do that. பட் நம்ம வந்து பிஷப் ஒரு ஆக்டிவான டயகனல் நான் வந்து டெவலப் பண்ணலான்னு இருக்கேன். ஸோ அதனால் பிஷப் டு C4. ஸோ சப்போஸ் அவர் இங்கே பிஷப் G4 விளையாடினார்னா நம்ம அப்படியே சாக் பண்ணிடலாம். பட் அது இப்போது புரியவே முடியாது. இதுதான் நிறைய பான் மூவ்ஸ் பண்ணுவாங்க. நான் என்ன நினைக்கிறேன் அப்படின்னா சென்டரை ஓப்பன் பண்ணலாமா, இஸ் இட் த ரைட் டைம் அப்படின்ற மாதிரி நான் யோசிச்சுட்ருக்கேன். பிஷப் வந்து கொஞ்சம் இன்எஃபெக்டிவாக வந்து மாற்றிருக்காப்புல. பட் தட்ஸ் ஓகே. நம்ம டெவலப்மெண்ட்டை கண்டினியூ பண்ணுவோம். பிஷப் E3. இப்படினால ஒரு நைட்டை டெவலப் பண்ணி ஆகணும். ஸோ நைட் E7, நைட் F6. ரொம்ப எக்ஸைட்டிங்காக இருக்குது இவரோட விளையாடுறதுக்கு எனக்கு. ஏன்னா இந்த மாதிரி ஒரு ஓப்பனிங் நம்ம வந்து இந்த சீரீஸில் பார்க்கவே இல்லை. ஸோ மாடர்ன்ஸ் டிஃபென்ஸ் 2 nights வேரியேஷன். ஓகே, நைட் E7. இப்போது நம்ம ரியாக்ட் பண்ணணுமா, இஸ் இஸ் த ரைட் டைம் டு ரியாக்ட் அப்படின்னு பார்த்தோன்னா, ஓகே இந்த நைட்டு வந்து D5 ஸ்கொயரை செக்யூர் பண்ணியிருக்கு ஓரளவுக்கு. ஸோ பானோட கண்ட்ரோல், நைட்டோட கண்ட்ரோல், குயினோட கண்ட்ரோல்னு சொல்லி ஒரு 3 கண்ட்ரோல் இந்த இடத்துக்கு வந்திருக்கு. நமக்கு பார்த்தீங்க அப்படின்னா அதே போல் 3 கண்ட்ரோல் இருக்குது. சப்போஸ் அவர் அட்வான்ஸ் பண்ணுறாரு அப்படின்னா நம்ம திருப்ப வெட்டலாம். அவங்க வெட்டும்போது நம்மளுடைய பிஷப் வந்து பார்த்திங்கன்னா அட்டாக்ல இருக்கும். பிஷப் வந்து இங்கே போடுற மாதிரி வரும். அவரோட பிஷப்போட டயகனல் வந்து ஓப்பன் ஆகும். அண்ட் ஆக்சுவலாக அந்த புஷ்ஷு யாருக்கு ஃபேவராக இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த புஷ் திங்க் நமக்கு ஃபேவராக இருக்கும். பிஷப்போட டயகனல் வந்து ஓப்பன் ஆகும். பட் தட்ஸ் ஓகே. அவர் H3 போட்டு நம்ம அதை வெட்ட வைக்கலாம். லெட்ஸ் ப்ளே குயின் டு D2. ஸோ இப்போ நான் பொசிஷனை கொஞ்சம் ஓப்பனாக வச்சுருக்கேன். அதாவது நான் இன்னும் கேசல் பண்ணலை, கிங் சைடில் கேசல் பண்ணலை. ஐ எம் ரெடி டு ப்ளே பிஷப் H6. ஸோ he played it. ஸோ வந்து நமக்கு பிஷப் மேலே டைம் கெயின் ஆகிறது, அது வந்து இட்ஸ் ஓகே. அண்ட் இதில் இன்னொரு முக்கியமான விஷயம் நம்ம நோட் பண்ண வேண்டியது என்ன அப்படின்னா, இந்த பானை வெட்டுறதை மட்டும் நம்ம கால்குலேட் பண்ணியிருந்தோம் இல்லையா, லைக் இந்த மாதிரி. ஏன்னா இந்த செட்டப் அவருக்கு வந்து ரொம்ப பரிச்சயமான செட்டப்பு, நமக்கு அப்படி கிடையாது. இப்போ இன்னொரு சிக்கல் வர வாய்ப்புகள் இருக்கும். அப்படின்னா என்ன அப்படின்னா, நாம் இப்போ வெட்டும்போது வெட்டு டைம் கெயின் பண்ணுவார். பிஷப் இங்கே வரும், நைட் இங்கே வரும். ஸோ அதுதான் அந்த சேலஞ்சு. அப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, பிஷப் D3 போட்டுக்கலாம். ஓகேங்களா. ஸோ பிஷப் D3 போட்டோம் அப்படின்னா அவரோட பிஷப் கொஞ்சம் பேட் பிஷப்பாக மாற்றின மாதிரி ஆகிடும். நான் இப்போ பொசிஷனை ரிலீஸ் பண்ண தேவையில்லை. பிஷப் D3 அவர் வெட்டினார்னா நான் இங்கே வெட்டும்போது ரூக் மேலே டைம் கெயின் பண்ணுவேன். அண்டு அதுக்கப்புறம் தேவைப்பட்டால் ரூக் D1 கூட நம்மளால் விளையாட முடியும் வேகமாக. அண்ட் பிஷப் H6ம் ஓப்பனாக இருக்குது. ஆனால் இதே நான் வெட்டும்போது என்ன ஆகும் அப்படின்னா, எல்லா வேரியேஷனும் முடிஞ்சதுக்கப்புறம் எனக்கு டைம் லாஸ் ஆகும். அந்த டைம் லாஸை அவர் எடுத்துப்பார். ஸோ நைட் F5 உள்ளே வந்து கலாய்ப்பார் இல்லையா. ஸோ அப்போ நம்ம எதுக்கு அதை வெட்டுவானே. ஸோ லெட்ஸ் கோ பேக். அண்ட் அவர் பொசிஷன் வந்து ஓப்பன் பண்ண நினச்சாருன்னா எனக்கு பிரச்சனை இல்லை. ஏன்னா இந்த ஸ்கொயருக்கு வந்து 2 கண்ட்ரோல் இருக்குது. பட் அந்த பிஷப் டயகனல் ஓப்பனில் இருந்தால் இந்த டிஃபெண்டருக்கு பிரச்சனை வரும். பட் இப்போதைக்கு அந்த பிரச்சனையுமே நமக்கு கிடையாது ஆக்சுவலாக. ஸோ அதனால் வி ஆர் குட்
ஃபார் த டைம். ஓகே ஓகே. ஸோ அவர் நல்லா புரிஞ்சுக்கிட்டு விளையாடுறார் பொசிஷனை. என்ன அப்படின்னா, ஓகே அவர் வெட்டல. ஸோ அதுலேருந்தே நமக்கு வந்து தெரியணும். ஸோ இப்போ ஆக்சுவலாக ப்ளே என்ன பண்ணுறதுன்னு தெரியல. E5 அட்வான்ஸ் பண்ணலாம், இல்லை ரொம்ப டெம்டிங்கான மூவ்ஸ் அப்படின்னு சொல்லலாம். அல்லது நைட் E2 போட்டு வெயிட் பண்ணலாம். நைட் E2 பட் அவர் டேக் பண்ணதுக்கப்புறம் பிஷப் இங்கே இருக்கும், அன்டிஃபெண்டடாக இருக்கும், டயகனல் அட்டாக் பண்ணும், நைட்டை டெவலப் பண்ண வாய்ப்பு இருக்குது நைட்டோட சப்போர்ட்டில். அண்ட் இங்கே இருக்கிற நைட் F4 போனால் எதாவது யூஸ் இருக்குமா? அதே போல் பான் C3யும் விளையாடுறதுக்காக தான் நான் யோசிக்கிறேன். எல்லா ஓப்பனிங்லேயுமே நம்ம வந்து ஜென்ரலாக பான் வந்து இன்வால்வ் பண்ணுறது நல்லது. அல்லது அவர் C5 விளையாடுறதுக்கான சான்சஸ்லாம் கூட அதிகரிக்கும் இந்த மாதிரி பொசிஷன்ஸில். பட் C5க்கு சப்போர்ட் பண்ணுறதுக்கு எதுவும் இல்லை. பட் C5க்கு நான் வெட்டினேன் அப்படின்னா ஃபோர்கர் வர வாய்ப்பு இருக்குது. அந்த ஒரு ப்ராப்ளமும் இருக்கலாம். ஓகே, ஐ திங்க் நைட் E2 சென்ஸ் நினைக்கிறேன். பட் ஆனால் நான் பின்னாடி போகிறேன், யோசிக்க வேண்டியிருக்கு. இல்லை கிங் சைடில் கேன்சல் பண்ணிடலாமா? எப்படினாலும் அவர் இமீடியட்டாக கேன்சல் பண்ண மாட்டார். லெட் மீ கேன்சல், see what happens. C5 வந்தார்னா அப்போ நைட் D2 போட்டுக்கலாம். அண்ட் தென் பான் C3. கம்ப்ளீட்டாக டெவலப்மெண்ட் முடிச்சிட்டோம் நம்ம. இப்போ D4ல் ப்ரெஷர் பில்டப் ஆகிறது உங்களால் பார்க்க முடியும். அடுத்து நைட் B4ம் வரலாம். ஸோ நம்ம இப்போ டெசிஷன் மேக் பண்ணி ஆகணும். I think we should play knight to E2 here. So knight to E2 followed by pawn C3. ஸோ அவர் இங்கே வெட்டும்போது நமக்கு 3 அட்டாக்கர்ஸ் அண்ட் 3 டிஃபெண்டர்ஸ் இருப்பாங்க, கரெக்டுங்களா? ஸோ அதுக்கு தான் இந்த நைட் E2. அண்ட் அவர் இன்னும் ஒரு மூவ் லைக் கேன்சல் பண்ண முடியாது. நான் H6 பான் இஸ் ஹேங்கிங், ஸோ இட்ஸ் அவுட் ஆஃப் கொஷின் வச்சுக்கோங்களேன். நெக்ஸ்ட்டு நம்ம வந்து பொசிஷனை ஓப்பன் பண்ண தான் பார்க்கணும். இப்போ மேபி we can even consider playing C4, trying to destroy the center. அல்லது C3 B4 C4 அதுக்கப்புறம் போகலாம். இல்லை, ஈவன் B4 கூட ரொம்ப ஸ்ட்ராங்கான மூவாக இருக்கலாம். ஏன்னா B4 போட்டோன்னா B5 இஸ் அ த்ரெட்டு. இப்போ ஃபைல் வந்து ஓப்பன் ஆக வாய்ப்பு இருக்குது. ஓகே, B4 B5 தென் கேப்சர் பண்ணுறதுக்குள்ள நைட்டை மூவ் பண்ணலாம். டேக் பண்ணிட்டாரு. நோ, திஸ் இஸ் த ப்ராப்ளம்னு சொல்ல முடியாது. பட் யா, ஓகே, ஸ்டெப் இஸ் அன்டிஃபெண்டட். ஸோ அதில் ஏதாவது டாக்டிஸ் வர வாய்ப்பு இருக்கலாம். இப்போ குயினோட டிஃபென்ஸும் சேர்ந்து ஆட் ஆகிருக்கு. நைட்டோட டிஃபென்ஸ் 3 அட்டாக்கர் 3 டிஃபெண்டர் இருக்கிறாங்க. நான் என்ன நினைக்கிறேன் அப்படின்னா, இப்போ நான் சிம்பிளாக C3 ஆடினா அவர் இங்கே வெட்டுறதுக்கான வாய்ப்பு நிறையவே இருக்குது. ஏன்னா என்னோடய பிஷப் அன்டிஃபெண்டாக இருக்குது. ஸோ சின்ன டாக்டிக்கல் பேட்டர்ன் தான் அது. ஸோ லெட்ஸே நான் இங்கே C3 விளையாடுறேன் அப்படின்னா நைட் டேக்ஸ் D4. இங்கே நான் டேக் பண்ணும்போது டேக் மை அன்டிஃபெண்டட் பிஷப். ஒரு பான் டவுன் ஆகிடும்ல. அப்போ நான் என்ன பண்ணுறேன், நம்மளுடைய ஒரு கிளாசிக்கல் செட்டப்பான நைட் G3 போயிடலாமா? யா, ஐ திங்க் தட்ஸ் குட். ஸோ ஏன்னா நைட் G3 போயிட்டோம் அப்படின்னா பிஷப்க்கும் டிஃபென்ஸ் இருக்குது அண்ட் ஸ்டில் வி ஆர் டிஃபெண்டிங் மல்டிபிள் டைம்ஸ். அதாவது தேவைப்படுற அளவுக்கு டிஃபென்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம். அண்ட் அவர் இங்கே E5 மாதிரியான அட்வான்ஸ் கன்சிடர் பண்ணாலுமே வி ஆர் ஓகே. வி கேன் ஜஸ்ட் டேக் பிகாஸ் ஓகே யா வி கேன் ஜஸ்ட் டேக். ஏன்னா குயினுக்கு வந்து தேவையான அளவுக்கு டிஃபென்ஸ் இருக்குது. இந்த ஸ்ட்ரக்சர் தான் நமக்கு இஷ்யூ ஆக்சுவலாக. இந்த ஸ்ட்ரக்சரை பொறுத்த வரைக்கும் இது வந்து ஹெட்ஜாக் இல்லைனா வந்து உராங்கூட்டான் ஐ டோன்ட் நோ. ஸோ அந்த ஸ்ட்ரக்சர் பேர் ஒன்று சொல்லுவாங்க, ஹெட்ஜாக் ஸ்ட்ரக்சர்னு சொல்லுவாங்க. அது ஆக்சுவலாக நம்ம வந்து தொடக்கூட முடியாதுன்ற மாதிரி இருக்கும். ஸோ அது மாதிரி தான் இருக்குது. எங்கே பான் பிரேக் பண்ணணுன்றது கிளியராக நமக்கு தெரியல. ஸோ ரொம்ப ஸ்ட்ராட்டஜிக்காக போகும் இந்த கேம். நீங்கள் டாக்டிக்கலாக பிளெண்டர் பண்ணல அப்படின்னா லைக் பான் C3 அது ஆடிதுன்னா டெஃபினட்டாக ஒரு நைட் இன்ட்டு D4 அடிச்சிருப்பார். ஸோ இஸ் திங்கிங். அண்ட் ஈவன் நம்ம சில டைம் வந்து C3க்கு அப்புறம் ரூக்கை D1க்கு கொண்டு வரதெல்லாம் நல்ல மூவ். டெஃபினட்டாக ரூக்கு D1 கொண்டு வரணும்.
ஏன்னா இங்கே தான் நமக்கு ஏதாவது நடக்க வாய்ப்பு இருக்குது. அடுத்து அவர் இந்த மூவ் கூட பண்ண வாய்ப்பு இருக்குது. ஸோ அந்த மூவ் பண்ணார்னா பிஷப்க்கு ரீட்ரீட்டிங் ஸ்கொயரே கிடையாது. ஸோ ப்ராப்ளி வி ஷுட் சாப் இட். யா ஆமாம், இந்த பிஷப் கொடுக்கக்கூடாது. ஏன்னா இவர் சென்டர் டயக்னலில் பேன் கூட பண்ணி ஃபுல் கம்ப்ளீட் சென்டர் டயக்னல் வந்து கண்ட்ரோல் பண்ணிகிட்டு இருக்கிறாரு. அதனால் நம்ம எந்த பிஷப்பை கொடுக்கணும் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். அஃப்கோர்ஸ் இதுவுமே அதுதான் பண்ணிகிட்ருக்கு. பட் ஸ்டில் எனக்கு என்னென்னா இந்த பிஷப் இருக்கிறது முக்கியமாக இருக்கும்னு தோணுது. ஆனால் இது கிங் சைடு அட்டாக் பண்ணிகிட்டு இருக்கு. மேபி அவர் ஒரு கிங் சைடு அட்டாக் வந்து இப்போ ப்ரிப்பேர் பண்ண வாய்ப்புகள் இருக்கலாம். லைக் இந்த மாதிரியான மூவ் பண்ணுவாரா தெரியல. பட் ஐ கேன் ஜஸ்ட் ஸ்டாப். அது பண்ணால் செம்மையாக வீக் ஆகிடும் பொசிஷன். ஸ்டாப்புக்கு அப்புறம் பிஷப்பால் வெட்ட வாய்ப்பு இருக்குது. அல்லது நைட்டை இம்ப்ரூவ் பண்ணார் அப்படின்னா தென் ஐ கேன் பிளே நைட் ஹெச். அது ஆட முடியாது, ஏன்னா குயினோட டயகனல் ஓப்பன் ஆகிடும். சரி, ஓகே, ரொம்ப ஓவர் திங்க் பண்ண வேணாம். let him do something. அல்லது அவர் நைட் D5 வரும்போது கூட நம்ம ப்ரோவோக்கும் பண்ணலாம். சரி வெட்டு ஆனதா அதை பார்த்துக்கலாம் அப்படின்ட்டு வெட்டினார்னா நம்ம பானையில் வெட்டிக்கலாம். ஸோ அவர் சென்டர் வில் பி இன்டாக்ட். அண்ட் சென்டருக்கு பக்கத்தில் C4 பானுமே சப்போர்ட்டிவாக இருக்கும். அண்ட் we can play B4. பட் அது எல்லாத்துக்கும் முன்னாடி நம்ம ரூக்கை D1 வைக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு மூவாக இருக்கும். ப்ளஸ் ரொம்ப இம்பார்ட்டண்டான, ஐ மீன், ஏன்னா இந்த பிஷப்போட டயகனல்லேருந்து இந்த B2 பானை காப்பாற்றணும். ஸோ அதனால் C3 விளையாடிட்டு ரூக் D1. ஸோ ப்ராப்ளி ஒரு குயின் சைட் கேஸ்லிங் தயாராகிறாரு. யா, திங்க் ஸோ. அப்படி பண்ணுற மாதிரினா நம்ம இந்த ரூக்கை டிஸ்டர்ப் பண்ணுறது கொஞ்சம் லாஜிக்கே இல்லாமல் இருக்கும். அதுக்கு எஃப் ரூக்கை D1 வைக்கிறது தான் பெட்ரு. ஏன்னா நம்ம குயின் சைடில் பான்ஸ் அட்வான்ஸ் பண்ணுறதுக்கு எதுவாக இருக்கலாம். அண்ட் அதே போல் இந்த நைட் ஜம்பை பற்றி பேசிகிட்டு இருந்தேன். அது நான் C3 விளையாடவா இல்லை C4 ஆடவான்னு ஒரு டைலமா. ஏன்னா C3, ஐ மீன் C4 ஆடிட்டேன் அப்படின்னா there is no going பேக். இந்த பானுக்கு சப்போர்ட்ன்றது கொஞ்சம் குறைவாக இருக்கும். அப்போ பிளானை கம்ப்ளீட்டாக மாற்றி நம்ம D5 பிரேக் பண்ணுறதுக்கு தான் நம்ம விளையாடணும். ஓகே, ஸோ என்ன பண்ணலாம்? மேபி ரூக் FD1 நான் விளையாடுறேன். ஆப்போசிட் சைட் கேஸ்லிங் தான் இது. அல்லது நம்ம ஸ்லோவாக போகிறதுனாலும் போகலாம். ஆனால் அவர் கிங் சைடில் பான்ஸ் வந்து H6 G6 இருக்கிறதுனால வேகமாகவே அட்வான்ஸ் பண்ண வாய்ப்பு இருக்குது. தட் இஸ் ஆல்சோ தேர். அண்ட் ஆனால் அப்போ கூட அவர் பான் F5 கன்சிடர் பண்ண வாய்ப்பு இருக்குது. எஸ் 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 he did it. So yeah, I think we should give up. Let's go bishop. அண்ட் இந்த பீஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஃபோர்க்கிங் டிஸ்டன்ஸ் ஞாபகம் இருக்குங்களா? நேற்று வீடியோவில் பார்த்துருப்பீங்க. நான் இப்போது இங்கே ட்ராப் பண்ணால் இந்த பான் வந்து போயிடும். அதுதான் இப்போ யோசிச்சுட்ருக்கேன். பார்ப்போம். பிஷப் D3, சாரி, பிஷப் D3. Let's say the knight takes, and then bishop takes, and then queen to B4, pawn C5. Pawn C5 is there. அண்ட் இன்னொரு மூவ் கூட எனக்கு தோணுது, கவுண்டர் அட்டாக் மாதிரி நம்ம நைட் E5 வைக்கலாமா? ஏன்னா இந்த நைட் வந்து ஆக்சுவலாக பின்னில் இருக்குது. அவர் இங்கே டேக் பண்ணார் அப்படின்னா நம்ம ஃபஸ்ட்டு பிஷப்பை வெட்டலாம். அல்லது இங்கே வெட்டினார்னா என்ன பண்ணுறது? கவுண்டர் அட்டாக்கே கிடையாதுல்ல, ஏன்னா பானால் அட்டாக் பண்ணிகிட்ருக்கோம். ஆனால் நம்ம இங்கே வைக்கும்போது குயினையும் சேர்த்து அட்டாக் பண்ணுறோம். அதனால் போஸ்ட்டு தான். ஸோ ஒருவேளை பிஷப்பால் வெட்டிட்டாங்கன்னா என்ன பண்ணுறது? ஆனால் எனக்கு பிஷப்பை கொடுக்கணும்னு விருப்பமே இல்லை. பிஷப் D3 டெஃபினட்டாக பான் ட்ராப் ஆக சான்சஸ் நிறையா இருக்குது.
So bishop d3, knight takes, and then bishop takes. Let's say நம்ம bishop c4 போனோம் அப்படின்னா பின்னில் மாட்டிப்பார்ல. பின்னில் மாட்டிட்டார்னா ஏன்னா குயினுக்கு டிஃபென்ஸ் கிங்கு தான். ஸோ தட்ஸ் அ வீக் டிஃபெண்டர், ரைட்? நம்ம வந்து c3 ஆடினா அந்த பிரச்சனை வந்து எனிவே ஐ எம் கோனா ஜஸ்ட் ட்ராப் பிஷப் பேக். இந்த பான் ஃபோர்க்கு நமக்கு பெரிய த்ரெட்டு, எப்போ வேணாலும் அது வரலாம். ஸோ நம்ம பொசிஷன் வந்து கொஞ்சம் நைட்டை வந்து வேகமாக மூவ் பண்ணணும். ஸோ இஸ் த்ரெட்னிங் த சேம். அவர் யோசிக்கவே இல்லை, டக்குன்னு வைக்கிறாரு. ஏன்னா பொசிஷன் அந்த மாதிரி இருக்குது. பட் நம்ம கேன் வி கன்சிடர் சம் சாக்ரிஃபைசஸ் ஆன் த ஜி ஃபைல் ஃபார் த அட்டாக்? ஏன்னா நான் எனக்கு பிஷப் ஜி5 அடிக்கலாமா இல்லை நைட் இன்ட்டு ஜி5 அடிக்கலாமா அப்படிங்கிற மாதிரி நான் யோசிச்சுட்ருக்கேன். சாக்ரிஃபைஸ் பண்ணால் அவர் குயிக்காக குயின் சைடு கேன்சல் பண்ணிட்டு போயிட்டே இருப்பார் பட்டான்னு சொல்லிட்டு. அதுதான் இன்னொரு இஷ்யூ நமக்கு. அண்ட் பட் இங்கே வந்து இப்போ ஃபோர்க்கு பெரிய த்ரெட்டு. ஸோ நைட் h5 ஆடினா என்ன பண்ணுவார்? த்ரெட்னிங் த பிஷப். டு வி ஹாவ் த டைம் டு ப்ளே பான் c3? ஏன்னா பான் c3 4 பண்ணிட்டாரு அப்படின்னா நான் நைட் h5 விளையாடலாம். ஆனால் இங்கே வெட்ட நான் இங்கே செக்கு கொடுக்க கிங்கை மூவ் பண்ணி என்னோடய நைட்டையும் அட்டாக் பண்ணுவார். அப்போது ஒர்க் அவுட் ஆகுது. ஏன்னா இந்த பான் வந்து என்னை குயினை த்ரெட்டன் பண்ணிகிட்ருக்கு. ஸோ இட்ஸ் பெட்டர் டு ஓப்பன் அப் த பொசிஷன் நினைக்கிறேன். லெட்ஸ் ப்ளே நைட் h5 ஃபர்ஸ்ட். ஓ வெயிட், நைட் h5 பான் இங்கே டேக் பண்ணி செக்கு கொடுக்குறேன். அதுக்கு கிங் f7 ஆடிட்டு என்ன அட்டாக் பண்ணுவார். அதுக்கப்புறம் பிஷப்க்கு எஸ்கேப் ஸ்கொயர் கிடையாது. லெட்ஸ் சே பிஷப் டேக்ஸ் f5, பான் டேக்ஸ் f5, குயின் டேக்ஸ் f5 செக்கு. Knight blocks the check. Bishop takes, pawn takes. I don't think it is going to work. ஆனால் ஸ்லோ ஆகவும் விருப்பம் இல்லையே, என்ன பண்ணுறது? இந்த மூவுமே இப்போ ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. ஓகே, லெட்ஸ் கோ நைட் h5. அண்ட் இந்த டாக்டிஸ் இப்போ அவருக்கு ஒர்க் அவுட் ஆகாது. ஏன்னா பான் மூவ் ஆயிடுச்சுன்னா பிஷப்போட லைன் ஓப்பன் ஆகும். ஸோ பட் நைட் இருக்குது. பட் லெட்ஸ் அட்டாக் த பிஷப். இப்போதைக்கு நம்ம பிஷப் அட்டாக் பண்ணிகிட்ருக்கோம். ஆனால் டெஃபினட்டாக நான் சாக்ரிஃபைசஸ் கன்சிடர் பண்ணிட்டு தான் இருக்கேன் ஜி5 ஸ்கொயரில். ஆனால் பிஷப் இங்கே இருக்கும்போது இந்த சாக்ரிஃபைஸ் நமக்கு லாங் ரன்னில் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குமா? சப்போஸ் நான் அட்டாக் ஃபெயிலியர் ஆகிடுச்சின்னு வைங்களேன், தென் வாட் வில் ஹேப்பன்? வில் லூஸ். ஓகே, பார்ப்போம். பொசிஷன் வந்து நிறைய நேரம் சிந்திக்கிற மாதிரி தான் அவர் விளையாட வச்சுருக்காரு. ஸோ வேறு வழி இல்லாமல் தான் இந்த மாதிரி ஆடுற மாதிரி இருக்குது. இப்போயுமே நான் வந்து கன்சிடர் பண்ணுறேன். நான் சாக் வந்து கன்சிடர் பண்ணிட்டு தான் இருக்கேன். அண்ட் ஐ திங்க் நம்ம அதை பிஷப்பை வெட்டி போடுறது நல்லதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா நைட்டும் யூஸ்லெஸ்ஸாக தான் இருக்குது. பெருசாக திங்க் பண்ண தேவையில்லை. லெட்ஸ் டேக் த பிஷப் ஃபர்ஸ்ட். க்ளீனிங் வந்துடும். நெக்ஸ்ட்டு நான் வந்து நைட்டை ஓட வைக்கலான் இருக்கேன். அதில் என்னென்னா இன்னொன்று நான் யோசனை பண்ணது என்னென்னா குயின் E2 கன்சிடர் பண்ணேன். குயின் E2 பானை மூவ் பண்ண மாட்டார். அதுக்கப்புறம் பிஷப்பை ரீட்ரீட் பண்ணிப்போன்னு தெரியும். ப்ளஸ் இங்கே E6 வந்து பேக்வேர்ட் பான் இருக்குது. ஸோ பிஷப் டேக்ஸ் f5 எதாவது ஒர்க் அவுட் ஆகுமான்னு பார்த்தா அதுவுமே குயிக்காக நமக்கு லாபம் எதுவும் இல்லை. லைக் 2 பிஷப்பையும் சேக் பண்ணணும் அதுக்கு. லைக் அப்போ தான் வந்து E5 வந்து ஓப்பன் ஆகும். பட் அந்த ஒரு செக்குனால நமக்கு பயனும் இல்லை. ஸோ இந்த டாயிங்கில் இருந்த ப்ரெஷர் நமக்கு அவுட்டு. ஸோ அதனால் இப்போதைக்கு நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, ஓகே C4 விளையாடணுன்னா அவர் இங்கே விளையாட வாய்ப்பு இருக்குல்ல. நான் இங்கே வெட்ட, அவர் இங்கே வெட்ட, நான் இங்கே இருப்பேன். இப்போ பான் பின்னில் இருக்கும்.
ஒரு கேசல் குயின் சைடில் பண்ண வாய்ப்பு இருக்குது. அல்லது சிம்பிளாக குயின் ஈட்டு விளையாடலாமா? குயின் ஈட்டு விளையாடினா கேஸ்லிங்குமே நம்ம தடுக்கிறோம். ப்ளஸ் பிஷப்க்கு ஒரு ட்ரீட்டிங் ஸ்கொயர் கொடுக்குறோம். நைட் F4 வந்தார்னா அப்படியே வெட்டலாம். அவரோட பிளானே இது தான் ஆக்சுவலாக. இந்த மாதிரி இந்த டயகனலில் செக்மேட் பண்ண பார்க்குறாரு. ரொம்ப சிம்பிளான ஒரு த்ரெட் க்ரியேட் பண்ணியிருக்காரு தலைவர். பான் C4 ரொம்ப டெம்டிங்காக இருக்குது எனக்கு. பான் C4, பான் F5, பான் F4, பான் டேக்ஸ், தென் குயின் டேக்ஸ். வேறு எதுவும் கவுண்டர் அட்டாக் பண்ண முடியுமா? பான் C4. ஓகேங்க, லெட்ஸ் ட்ரை. ஒரு வேளை பான் C4க்கு நைட் B4 வந்தால் அப்போ என்ன செய்யறது? அப்போ குயின் E2 அவசியமாக ஆடணும்ல. நைட் B4 நிரந்தரமாக உட்காந்துரும். ஏ பானும் முன்னாடி போயாச்சு, சி பானும் முன்னாடி போயாச்சு. இப்போ அது முக்கியம் இல்லை, அவர் அட்டாக் பண்ணும். சென்டர்லேயே கிங்கை வச்சுட்டு மாஸ்க் ஆடிட்டு இருக்கிறாரு நம்மகிட்ட. ஸோ ப்ராக்டிஸ் எதாவது இருக்க மாதிரி ஃபீல் ஆகுது எனக்கு. லைக் இந்த பானை புஷ் பண்ணால் டிஃபெண்டர். ஓகே, நீங்கள் இங்கே அட்டாக்ல இருப்பீங்க. ஓகேங்க, ஐ திங்க் சிம்பிள் அண்ட் எஃபெக்டிவ் மூவ் குயின் E2. விட்டுட்டாரு. ரூக்கால் வெட்டலாமா, குயினால் வெட்டலாமா? குயின் ஆல்ரெடி E5ல வேணும் எனக்கு. ஸோ லெட்ஸ் டேக் வித் த ரூக். அண்ட் ஃப்யூச்சரில் இந்த ப்ராப்ளம் வரலாம், சேம் டயக்னல் இருக்கிறதுனால. ஸோ இப்போ லைட் ஸ்கொயர் பிஷப்பை பிடிங்கிட்டாரு. அப்போது இந்த பக்கம் டயக்னலில் அவருக்கு ப்ரெஷர் வராது. கேன்சல் பண்ணிட்டாரு. கரெக்டான டைமில் கேன்சல் பண்ணியிருக்காரு. D5 பிரேக் பண்ணலாமா? இப்போது நம்மளால் பண்ண முடியுமா? வாட் இஸ் த யூஸ் ஆஃப் இட்? லெட்ஸ் சே ஐ புஷ் த பான், இட் டேக்ஸ். நான் ஏன் பிஷப் D2 ஆடக்கூடாது? பிஷப் D2னா என்ன ஆகும்? ட்ரிபிள் அட்டாக் ஆன் த பான். Knight takes, and then in the ending I can collect 2 pawns, right? ஓகே, இப்போதைக்கு அவரோட 3 வச்சுப்போம். பிஷப் இங்கே இருக்குது. நைட் டேக்ஸ் பண்ணார்னா நான் நைட் டேக்ஸ் பண்ணுறேன். அடுத்த ரூக் டேக்ஸ் பண்ணுவார். குயின் டேக்ஸ் பண்ணலாம் நம்ம. அடுத்து இங்கே மூவ் பண்ணதுக்கப்புறம் ரூக் டேக்ஸ், அண்ட் தென் இந்த எண்டிங் பிஷப் C3 is keywetter, right? Yeah, let's go bishop D2. வெயிட் பண்ணுங்க. Yeah, that will work. Pin or whatever it is நம்ம பண்ணலாம். அண்ட் ஆல்சோ நம்ம இந்த நைட் B4 வராமல் தடுக்கிறோம். And we can also play pawn to B4 ourselves. So very simple and effective move. கரெக்டாக அவர் புரிஞ்சுக்கிட்டாரு. ஸோ லெட்ஸ் ப்ளே பிஷப் C3, eyeing the queen. அண்ட் B4 விளையாடலாம். ஐ திங்க் நம்ம பொசிஷன் வந்து இப்போது முன்னாடி ஆக்சுவலாக ஒரு மாதிரி பிரச்சனையில் இருந்த மாதிரி இருந்தது. பட் we are actually free now. இதுக்கப்புறம் பொசிஷனை வந்து கரெக்டாக விளையாடினா போதும். எந்த ஒரு பிளண்டரும் நம்ம பண்ணாமல் இருந்தால் போதும். இந்த பேக்வேர்ட் பண்ண ப்ரெஷர் பண்ணுறதுக்கு நம்ம ஐடியா பண்ணோம். ஸோ வி நீட் டு கிரியேட் அ பிளாக்கேட். குயின் இந்த டயகனல் வந்து மூவ் ஆச்சு அப்படின்னா ஐம் கோனா புட் த நைட் ஆன் த E5 ஸ்கொயர், அண்ட் தென் குயின் டேக்ஸ் வில் ஜஸ்ட் ஆட் மோர் ப்ரெஷர். ரூக்கை ஷிஃப்ட் பண்ணிக்கலாம் அப்படியே. பட் இந்த பான் நமக்கு வீக் பான். ஸோ இந்த பானை ஓகே பார்ப்போம். அண்ட் ஈவன் இந்த பானுக்கு வந்து இப்போது 3 டிஃபெண்டர் இருக்கிறாங்க. நம்ம ரூக் D1 போட்டுட்டோம் அப்படின்னா நம்ம சம்டைம்ஸ் D5 கூட விளையாடலாம். குயின் to D2 போட்டோம் அப்படின்னா ட்ரிபிள் பேட்ரி இருக்கும். பட் ஆனால் அதனால யூஸ் இருக்குமா? அதான் கேள்வி. ஏன்னா டேக்ஸு அண்ட் தென் நைட் எங்கேயாவது மூவ் ஆனதுக்கப்புறம் பிஷப்பு நைட்டு ரூக்குன்னு சொல்லி 3 பேர் அட்டாக் பண்ணுவாங்க. பட் ஆனால் நமக்கு இந்த பான்னால் ஒரு ஸ்பேஸ் அட்வான்டேஜ் கிடைக்கும்.
நைட்டை எப்படியாவது ரீரோட் பண்ணி அந்த ஸ்பேஸில் போய் உக்காந்தோம் அப்படின்னா பயங்கரமாக இருக்கும் பொசிஷன். பட் இப்போதைக்கு அவர் பெட்டர் ஸ்கொயருக்கு அவருடைய குயினை வந்து மூவ் பண்ணி ஆகணும். ஸோ லெட்ஸ் see. நல்லா விளையாடி இருக்காரு ஓப்பனிங். ஸோ நம்மளை எப்படி சொல்கிறது, கொஞ்சம் டைம் நல்லா ஸ்பெண்ட் பண்ண வச்சு நல்லா ப்ரெஷர் பண்ணி எதுவும் ஒர்க் அவுட் ஆகலன்னொடனே கரெக்டான டைமில் குயின் சைடில் கேன்சல் பண்ணியிருக்காரு. இப்போதைக்கு ஒரே ஒரு சிக்கல் என்ன அப்படின்னா, ஆப்போசிட் கலர் பிஷப் இருக்குது, அவரோட பிஷப் நம்ம கிங் சைடு இருக்குது. ஆனால் நம்ம பிஷப் வந்து கொஞ்சம் கிட்டத்தட்ட ஒரு எம்டி ஸ்பேஸை பார்த்துக்கிட்டு இருக்குன்னு தான் தோணுது எனக்கு. ஸோ அப்போ 2 பீஸ் நம்ம கேம்பில் பிரச்சனை. ஒன்று இந்த ரூக்கு, இன்னொன்று இந்த பிஷப்பு. இது ரெண்டுத்தையும் நம்ம இம்ப்ரூவ் பண்ணணும். அப்போ இந்த பிஷப் எந்த டயக்னலில் வந்து ஆக்டிவாக இருக்கலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த டயக்னலில். ஆனால் இட் லுக்ஸ் வெரி இம்பாசிபிள். ஸோ பாசிபிளே இல்லாத மாதிரி இருக்கும். ஓகே, கவுண்டர் அட்டாக்கா? தலைவாவா தலைவாவா. Knight e5 is a blunder. So knight takes, queen takes, pawn takes, and in the ending we lose the rook. ஒரு டிஃபெண்டரை ரிமூவ் பண்ணிட்டாரு. நான் நினச்சேன் இது ரொம்ப ஸ்ட்ராங்கான கவுண்டர் அட்டாக்காக இருக்கும்னு நினச்சேன். பட் இங்கே மூவ் பண்ணும்போது அவர் இங்கே வெட்டுறாரு. வெட்டின உடனே இங்கே மேட் த்ரெட் வரும். இதுதான் பிரச்சனை. அண்ட் இந்த நைட்டு உள்ளே இங்கே வெட்டும்போது எனக்கு வந்து குயின் மேலே டைம் கெயின் பண்ணும். ஒருவேளை இப்படி விளையாடினா எப்படி இருக்கும்? Knight e5, knight e5, pawn takes, and my bishop is good as dead. அவரோட பிஷப்பை ஓப்பன் பண்ண விட்ட மாதிரியும் ஆகிடும். பட் வேறு எதுவும் நமக்கு எஃபெக்டிவான ஆப்ஷன் இருக்கான்னு பார்த்தா அதுவுமே இல்லை ஆக்சுவலாக. அண்டு இந்த பேக்வேர்ட் பானுக்கு நம்மளே ஹெல்ப் பண்ண மாதிரி ஆகிடும். ஆனால் நைட்டு நான் பின்னாடி கொண்டு போகிறதுனால என்ன இஷ்யூனா, இங்கே நைட்டு பானை வெட்டிடும். அதுதான் பிரச்சனை. இப்போது அப்படி வெட்டினதுக்கப்புறம் நான் வந்து குயின் டு d2 போகிறேன்னு வைங்களேன். குயின் டு d2 போனால் என்ன ஆகும்? e5 போட்டு அழகாக டிஃபெண்ட் பண்ணிடுவார். அதே போல் நைட் e5 வைக்கும்போது இங்கே கூட அவர் வெட்டலாம்ல திரும்ப. சேம் ஐடியா. ஓகே, லெட்ஸ் கோ நைட் e5. ஏன்னா வேறு எதுவும் எனக்கு பெட்டரான ஆப்ஷனாக இல்லை ஆக்சுவலாக. டேக் அண்ட் க்ளோஸ் த பொசிஷன். ஆக்சுவலாக இது மாதிரி பண்ணக்கூடாது. பொசிஷனலி இட்ஸ் அ ராங் மூவ். நமக்கு வேறு எதுவும் சான்ஸ் இல்லை. ஸோ அதனால தான் இது நான் வி ஆர் ஃபோர்ஸ் டு டூ தட். நைட் எனக்கு பின்னாடி கொண்டு போக விருப்பம் இல்லை, அதுக்கு தான் அந்த மாதிரி ஆடி இருக்கேன். குயினை நம்ம வந்து ஆக்டிவாக வச்சுக்கணும். அதே நேரத்தில் இங்கே நான் குயின் e3 ஆடலாமா e2 ஆடலாமா பார்க்குறேன். ஏன்னா e2 ஆடினா ரூக் d1 சப்போர்ட் பண்ணும், e3 ஆடினேன் அப்படின்னா c5 சப்போர்ட் பண்ணும். நமக்கு தேவை ரூக்கை தான் கேமுக்குள்ளே கொண்டு வரணும். ஸோ லெட்ஸ் ப்ளே குயின் e2, செகண்ட் ரேங்கை கார்ட் பண்ணுற மாதிரி. ஒரு ஃபைலை பிடிச்சிட்டாரு தலைவர். சில வேளைகளில் பேக் ரேங்க் இஷ்யூஸும் இருக்கலாம். ஓகே, let's try a5. Queen to d3, threatening checkmate, but cannot even defend that. ஒரு pawn drop ஆக போகுதுன்னு நினைக்கிறேன். Okay, let's play f3. d file is open now. ஒருனா இந்த செக்கு கொடுக்கலாம், பட் யூஸ் இருக்குமா தெரியல. ஃபார் கிங் f2. இப்போவே வேணால் அந்த பானை வின் பண்ணலாம் அவர். கடைசி வரைக்கும் நம்ம ரூக் இன்வால்வே பண்ணல, அதுதான் இன்னொரு பிரச்சனை நமக்கு இந்த கேமில். பட் தட்ஸ் ஓகே.
ஓ நோ. டாக்டிஸ். சிம்பிளான டாக்டிஸில் மாட்டிக்கிட்டேன் நான். கீழே போனால் செக் மேட் இன் ஒன். என் குயினை வச்சு பிளாக் பண்ணால் ரூக் டு ஜி டூ. கேம் ஓவர். ஆவ். குயினால வெட்டியிருக்கணும். ஏ பிளண்டட் அட். வேறு என்ன பண்ணலான்னு பார்த்தா கிங் E1 இருக்கு. நான் ஸ்கீவரு ரூக். ஆவ். யா லாஸ்ட் அனதர் கேம். பொசிஷன் நல்லா தான் இருந்தது. இது பயங்கரமாக டக்குன்னு பொசிஷன் வந்து முடிஞ்சு போச்சு. தேர் இஸ் நோ டிஃபென்ஸ் அகெயின்ஸ்ட் தி த்ரெட்ஸ். கிங் E1 ஆட முடியாது. கிங் F1. கிங் E1 ஆடினா இந்த ஸ்கீவர் இருக்கு. கிங் F1 விளையாடினா மேட்டு. லெட்ஸ் ப்ளே குயின் E2. அவ்வளோதான். இதுக்கப்புறம் இது ஒன்றுமே பண்ண முடியாது. பிகாஸ் இந்த பேட்ரி இருக்குது. குயின் டேக்ஸ். தென் திஸ் இஸ் லாஸ்ட். F1. Okay. Oh, what? எதுக்கு இந்த மாதிரி ஆனாரு? மேட் எதுவும் இருக்கா? இல்லையே. செக்கு கொடுக்கலாங்க. இதில் கடுப்பான ஒரு விஷயம் என்னென்னா பிஷப் எங்கேயுமே போக முடியாது. Take this pawn. ஸோ B4 ஆட பார்க்குறாரு. ஸோ அவர் பிஷப்பை வச்சுருந்துருக்கலாம். பிஷப்பை விட்டுட்டாரு. ஸோ இந்த இம்பேலன்ஸ் டெஃபினட்டாக வின்னிங் தான் அவருக்கு. யா ஸோ திஸ் இஸ் டெஃபினெட்லி வின்னிங். பட் திரும்பவும் அதே த்ரெட் பண்ண பார்க்குறாரு. ஸோ அட்டாக்கிங் B4. Oh no. Oh. இங்கே போனோன்னா ஃபோர்கர். இங்கே போனால் மேட்டர். ஐ திங்க் வி பிளண்டட் அகெயின். Yep. கிங் S3 போனால் ஃபோர்க்கு. ஓகே லெட்ஸ் ட்ரை கிங் S3. H4 போயிருந்தால் மேட்டு. ஓ இதுவும் மேட்டு தானே. அதாவது ஃபைனல் டைம் வந்து மைண்ட் வந்து சரியாக வேலையே செய்ய மாட்டேங்குது. இஸ் we are not going to play once again, right? Decline. எவ்வளோ நேரம் போயிருக்கு இந்த கேமு? ஓகே ஒன்லி 34 பிட்ஸ். டைமை யூஸ் பண்ணவே இல்லை தலைவன். அவ்வளோ ஃபாஸ்ட்டாக நல்லா ஆடி இருக்காரு. ஓகே லெட்ஸ் டூ த அனலைசிஸ் நவ். பான் புஷர்னு பேர் வச்ச மாதிரி தாங்க பானை புஷ் பண்ணியிருக்காரு. குயின் டு D2. இங்கே டேக் பண்ணியிருந்தேன்னா இது மாதிரி தான் நான் கேல்குலேட் பண்ணேன். ஸோ இந்த மாதிரி maybe this is playable like bishop F4.
ஐ திங்க் இது கரெக்டாக இது பெட்டரான வேரியேஷன் மாதிரி தான் தோணுது. add more pressure here. தேவையில்லாமல் வெட்டுற மாதிரி வரும். We can also cancel 92 rook e1 pawn c3. ஸோ இது வந்து பிளேயபிள். அடுத்த கிரிட்டிக்கல் மொமெண்ட்னு பார்த்தீங்கன்னா ரூக்கை E1ல் வச்சுருந்தேன் அப்படின்னா பொசிஷன் வேறு மாதிரி இருந்திருக்கும். ரூக்கு D1ல் மிஸ்பிளேஸ் ஆகிடுச்சு. நிறைய டாக்டிக்ஸில் நம்ம வந்து ரூக் E1 ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கும். இங்கெல்லாம் பொசிஷன் நல்லா இருக்க மாதிரி தான் இருந்தது ஆக்சுவலாக. ஸோ இந்த மூவ் நான் வந்து டோட்டலாக அண்டர் எஸ்டிமேட் பண்ணிட்டேன். G4. அப்படி பார்த்தா இந்த பானை நான் விட்டு கொடுத்துட்டு தான் விளையாடணும்னு நினைக்கிறேன்ல. இங்கே தான் நமக்கு பிரச்சனை ஸ்டார்ட் ஆச்சு. எண்ட் ஆஃப் த வேரியேஷனில் ஒரு ஸோ இந்த பொசிஷனில் நான் என்ன பண்ணியிருக்கணும் அப்படின்னா, ஸோ இந்த பேட்ரி வந்து ரொம்ப சிம்பிளான ஒரு எஃபெக்டிவான பேட்ரி. நம்ம வந்து அதை எதிர்பார்த்து விளையாடிருக்கணும். அது வந்த உடனே F3 ஆடிந்தேன்னா அப்பயுமே பிரச்சனை தான் இந்த சைடு ஆக்சுவலாக. ரொம்ப என்ன சொல்கிறது, ரொம்ப லேட்டாக டெவலப் பண்ணாலும் ஒரு பிஷப் ரொம்ப ஸ்ட்ராங் ஆகிடுச்சு. ஸோ இந்த இடத்துல குயின்னால் வெட்டியிருக்கலாம். தட் இஸ் ஒன் திங் வி மிஸ்ட். ஸோ இந்த மாதிரி ஒரு டாக்டிஸ் அவர் பண்ணியிருப்பார். பட் தென் நமக்கு வந்து அட்லீஸ்ட் குயின் F2க்கு அப்புறம் நம்ம G5 கார்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். G1 pawn G3 pawn F4. Oh, this is, I mean, this variation also problem நினைக்கிறேன். But okay, let's ignore that and let's say I take. Then we can finally bring the rook into the game. And then அவர் இதை ஃபர்தராக ப்ரெஷர் பண்ணார்னா நம்ம ரூக்கை வச்சு கார்ட் பண்ணலாம். கவுண்டர் அட்டாக் பண்ணுறதுக்கான வாய்ப்பு குறைவாக தான் இருக்குது. ஓகே, ஸோ இங்கே வந்து லாஸ்ட் தான் இது. டாக்டிஸில் ஒன்றுமே பண்ண முடியாது. ஸோ இந்த செக்கு என்னால் பார்க்க முடியல அந்த டைமில். பிஷப் வந்து யூஸ்லெஸ்ஸாக மாறிடுச்சு, ஒரு டால் பானாக மாறிடுச்சு. அதான் பிரச்சனை. எனிவே, ரிவ்யூ இட். ஆக்சுவலாக அவர் தான் பிளண்டர் பண்ணியிருக்காரு. ஓகேங்க, D5 மூவ்ங்க, வின்னிங் மூவ். கரெக்டாக தான் யோசனை பண்ணியிருக்கோம். என்னென்னா இங்கே வெட்டியிருந்தால் நம்ம என்ன பண்ணுவோம், இங்கே வெட்டணுமா? ஓகே, ஆனால் இங்கே வெட்டும்போது நம்ம பிஷப்பையும் அட்டாக் பண்ணுறோம். ஷூட், வாட் அ பிளண்டர் ஐ மிஸ்ட். C4 செமையான மூவ் ஆடிருக்கேன். பட் வித்தவுட் ஈவன் ரியலைசிங் தட்ஸ் அ பிக் மூவ். D5 is a great move. What a fool I was. Wow, I cannot believe this. எவ்வளோ நேரம் யோசிச்சிருக்கேங்க, யோசிக்கவே இல்லை. ஓகே, ஆக்சுவலாக நம்ம பெட்டராக தான் ஆடிருக்கோம். ஸோ ஓப்பனிங் வந்து நல்லா போயிருக்கு ரெண்டு பேருக்குமே. ஒன்றும் இந்த பொசிஷனில் பெஸ்ட்டு மூவ் தான் ஆடிருக்கோம். G3 மிஸ்டேக். F5 இமீடியட்டாக ஆடலாம் போல இருக்கு. ஓ ஆமாங்க, இந்த 430 இமீடியட்டாகவே வரலாம். ஸோ அதுதான் அவர் லேட்டராக பண்ணியிருக்காரு. ஸோ கிரேட் மூவ்லாம் பண்ணியிருக்கோம், பட் தட் இஸ் ஆஃப் நோ யூஸ். இமீடியட்டாகவே கிக் பண்ண சொல்லுது.
புரியலையே. இதெல்லாம் வெட்டுவார், அப்புறம் திஸ். ஆமாங்க, இப்போ அவங்க டிஃபெண்டே பண்ண முடியாதுல்ல. வாவ், இங்கே சென்டர்லேயே வச்சு அசால்ட் பண்ணியிருக்கலாம் நம்ம. மிஸ்ட் இட். ஓ மை காட். ஈவன் ஆஃப்டர் தட் அந்த C4 அப்போ நம்ம 3 நிமிஷம் இருந்திருக்கு, உருப்படியாக கேல்குலேஷன் பண்ணியிருக்கலாம் நம்ம. கவுண்டர் அட்டாக் பற்றி நான் சரியாக திங்க் பண்ண மாட்டேன்றேன், அதுதான் இப்போது பெரிய இஷ்யூவாக இருக்குன்னு நினைக்கிறேன். what I realize. Fine. இதான் பெஸ்ட். I have to give up the piece. But counter attack நான் இதை பண்ணுறேன். மூவ் பண்ணனா யா. ஸோ இந்த நைட் வந்து எதையுமே வெட்ட முடியாது, டெஸ்பரேட்டாக இல்லை, ஃபோர்ஸ்டா. அதுதான் நம்ம கேல்குலேட் பண்ணல. இது மட்டும் பண்ணியிருந்தோம்னா ஒரு ஃபேண்டாஸ்டிக்கான கேமாக இருந்திருக்கும். கரெக்ட். They cannot even castle. Bishop D4 is coming. Or even நம்ம சாக்ரிஃபைசஸ் கூட கன்சிடர் பண்ணலாம் பொசிஷன் ஓப்பன் பண்ணுறதுக்கு. I think they should castle this. Yeah. So sad. ஓகே, இது ஒன்றும் பெரிய டிஃப்ரென்ஸ் இல்லை. மேபி இது கேப்சர் பண்ணியிருந்தோன்னா அந்த டாக்டிஸ் ஃபைனலாக உள்ளே வந்து பூந்து கலாய்ச்சார் இல்லையா, அது வந்திருக்க வாய்ப்பு இல்லைன்னு நினைக்கிறேன். டேக்ஸ் அண்ட் தென் டேக் பேக் T2 தான் நம்ம பெஸ்ட். ஓகே, பின் இருக்குன்றது சொல்லுது. பட் தென் தேர் இஸ் அ ஸ்கீப்பர். ரூக்கை தான் ஃபஸ்ட்டு மூவ் பண்ணணும். Just push. Yeah. ஓகே, ரொம்ப டீப்பராக போய் அனலைஸ் பண்ணி மன உளைச்சலுக்கு ஆக வேணாம்னு நினைக்கிறேன். ஸ்டெப் C3ல நல்ல மூவ் தான். நைட் டு D2. பான் போடுமே நினச்சி கேமையே விட்டுட்டு உட்காந்துருக்கேன். பட் கடவுளே, டாக்டிஸ் ரொம்ப வீக்காக இருந்திருக்கேன். இந்த கேமில் டாக்டிஸே பார்க்கல. Then we can take the position. ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான பொசிஷன் அது. பட் இது இந்த டாக்டிஸ் பார்க்க முடியுமா எனக்கு தோணலை. தெரியல எனக்கு. அந்த அதுக்கப்புறம் ஒரு கண்டினியூவாக பார்த்தீங்கன்னா அந்த அட்டாக்லாம் செம்மையான அட்டாக்கு. ஓ, குயின் F1. Anticipating queen to D2, queen to D7, queen C6. What a prophylactic move, man. Wow. ஸோ இங்கே கிங் F1 ஆடிருக்குமோ. திஸ் இஸ் ஆல்சோ லாஸ்ட். என்ன எல்லா பானையும் விட்டுட்டு என்ன செய்யறது. ஓகேங்க, ஐ திங்க் தட் வாஸ் அ குட் கேம். இன்னும் கொஞ்சம் பெட்டராக ஆடி இருந்தால் அந்த கேமை நம்ம வின்னே பண்ணியிருந்துருக்கலாம். ஸோ மிடில் கேமில் நல்ல சாய்ஸ் இருந்தது. பான் டு C4 வாஸ் ஏ ஃபென்டாஸ்டிக் மூவ். பட் ஆனால் நம்ம கேபிட்டலைஸ் பண்ணல. 2 இடத்துல மிஸ்கால்குலேஷன் பண்ணி விட்டுருக்கேன் நான். தெரியல வென் ஐ எம் கோயிங் டு வேணும் எப்போ சரி பண்ண போகிறேன்றது எனக்கு தெரியல. ஆனால் கேம் நல்லா ஆடிருக்கோம் ஆக்சுவலாக. நம்ம இந்த ஒரு மூவ் நம்ம பனிஷ் பண்ணியிருந்தோம் அப்படின்னா கேமை முடிச்சிருந்துருக்கலாம். ஸோ நல்ல மூவ்ஸ்லாம் நம்ம ஃபைன் பண்ணியிருக்கோம். பட் ஃபாலோ அப்ஸ் சரியாக கேல்குலேட் பண்ணாதனால பிரச்சனை. டைமும் வந்து அந்த அளவுக்கு நமக்கு இல்லை.
பட் நான் டைமை ப்ளேம் பண்ணல. ஏன்னா எனக்கு இந்த பொசிஷன் இருக்கும்போது 3.5 மினிட்ஸ் இருந்தது. பட் யா, ஸோ வாட் யூ திங்க் கைஸ்? ஸோ லெட் மீ நோ இன் த கமெண்ட்ஸ். அண்ட் இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஆஸ் யூஷுவல் மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணிவிடுங்க. ஸோ see you on day 36.